ஒன் அண்ட் ஆஃப்ல நம்ம போன வாட்டி சொன்னோம்ல, அந்த 4 ரூல்ஸ் சொன்னோம்ல, அந்த 4 ரூல்ஸ் மெயின் வந்து இதுதான். மல்டி வேல்யூஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? மல்டி வேல்யூஸ் இருக்கக்கூடாது. மல்டி வேல்யூஸ் வந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? மல்டி வேல்யூஸ் இருக்கக்கூடாது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் நோனில் இப்போ ஜியாக்கு வந்து இங்கிலீஷும் தெரியும், ஹிந்தியும் தெரியும். ஆனால் என்ன இருக்குது, மல்டி வேல்யூ ஒரே இதில் 2 வேல்யூ இருக்கா? அந்த ஒரே மாதிரி 2 ஆமா. வேல்யூ இருக்கிறத இந்த மாதிரி பிரித்து பிரித்து எழுதிடணும். அப்போ என்ன பண்ணணும், ஜியாவை 2 வாட்டி எழுதணும், ரோல் நம்பர் 2 வாட்டி எழுதணும், பிரான்ச் 2 வாட்டி எழுதணும். அந்த லாங்குவேஜஸ் தனித்தனியாக பிரித்து போட்டுறணும். இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மாதிரி பிரித்து போட்டுறணும். ஓகேவா? இங்கிலீஷ், ஹிந்தி இந்த மாதிரி ஒருத்தருக்கும் தனித்தனியாக எல்லாத்தையும் எழுதிட்டா அது பேர் தான் என்னன்னா ஒன் அண்ட் ஆஃப். ஓகேவா? ஒன் அண்ட் ஆஃப்ல சிம்பிள் என்ன இருக்கக்கூடாது, மல்டி வேல்யூஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஓகே. அடுத்தது டூ அண்ட் அதில் அதே மாதிரி இப்போ இதில் வந்து மெயின் பிரைமரி கீ யாருன்னு பார்த்தோம்னா இவன் தான். யாரு? நம்ம ரோல் நம்பர் தான் பிரைமரி கீ. ஏன் இவனை பிரைமரி கீன்னு சொல்கிறோன்னா, பிரைமரி கீ வந்து எப்பவுமே யூனிக்காக இருக்கும். அதாவது அதை வச்சு தான் ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுதான் பிரைமரி கீ. ஓகேவா? இப்போ ரோல் நம்பருங்கிறது இங்கே எல்லாருக்குமே யூனிக் தானே. எல்லாருக்கும் வேற வேற ரோல் நம்பர் இருக்கும். கரெக்டாக? அதனால நம்ம என்ன ஆமா. பண்ணியிருக்கோம், பிரைமரி கீயை ரோல் நம்பர் எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ இதே டேபிள், இந்த டேபிளை நம்ம அப்படியே டூ என்எஃப் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த டேபிளை ஆ. அப்படியே டூ என்எஃப் யூஸ் பண்ண போகிறோம். சரி, டூ என்எஃப் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கண்டிஷன் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் அது ஒன் என்எஃப்ஆ இருக்கணும். அதுக்கப்புறம் நோ பார்ஷியல் டிபெண்டன்சியா இருக்கணும். அதாவது சிம்பிள். பார்ஷியல் டிபெண்டன்சினா ஒண்ணுமே இல்லை. நம்ம பிரைமரி கீ எடுத்துருக்கோம்ல, பிரைமரி கீ என்ன எடுத்திருக்கோம்? இந்த ரோல் நம்பர் தானே பிரைமரி கீ எடுத்திருக்கோம். இப்போ இங்க ஆமா. இந்த டேபிள் எப்படி இருக்கும், 31 31 40 40 29 29 இருக்குமா? அப்போ ஆமா. ஆமா. இந்த பிரைமரி கீ வந்து எந்த வேல்யூமே ரிப்பீட்டடா இருக்கக்கூடாது. பிரைமரி கீல உள்ள வேல்யூ எந்த வேல்யூமே ரிப்பீட்டடா இருக்கக்கூடாது. அதை எப்படி குறைக்கலாம்? அதுக்கு வந்து நம்ம இப்போ தனியா எடுத்து எழுதணும். தனி இடத்துல அது எப்படி எழுதுறான்னா, நேமு, ரோல் நம்பர், பிரான்ச். இப்போ இந்த மூணு காலம் மட்டும் எடுத்தோம்னா, இதில் நம்ம ஜியா 31 IT ஒரு வாட்டி எழுதுனா போதும். கரெக்டா? நேமு, ஆமா. ரோல் நம்பர், பிரான்ச். அப்போ இதை என்ன பண்ணுறோம், இப்படி எடுத்து எழுதிடுறோம். நேமு, ரோல் நம்பர், பிரான்ச் மட்டும் தனியாக எடுத்து எழுதிடுறோம். எழுதிட்டா இதுதான் நம்ம பிரைமரி கீ. கரெக்டா? இதுதான் நம்ம பிரைமரி கீ. இப்போ இந்த பிரைமரி கீ ரிப்பீட் ஆகுதா? இல்ல. ரிப்பீட் ஆகலை. அப்போ என்ன ஆகுதுன்னா பார்ஷியல் டிபெண்டன்சி இல்லை. இந்த டேபிள் வந்து நோ பார்ஷியல் டிபெண்டன்சி. ஓகேவா? இது போக மிச்சம் நமக்கு என்ன இருக்கு? அந்த லாங்குவேஜ் இருக்கு. கரெக்டா? அந்த லாங்குவேஜையும் நம்ம என்ன பண்ணணும், பிரைமரி கீ கூட தான் சேர்த்து எழுதணும். மிச்சம் இந்த லாங்குவேஜ் இருக்கா, இந்த லாங்குவேஜையும் ஆ. பிரைமரி கீ கூட தான் சேர்த்து எழுதணும். அங்கே மிச்சம் உள்ளதை அப்படியே எழுதிடலாம். 31 31 40 40 29. இது வந்து இங்கே பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கும். ஓகேவா? இங்கே பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கு. ப்ரோ ஏன்? ஃபர்ஸ்ட் எது ப்ரோ வரும்? ரைட் சைடு வருமா? லெஃப்ட் சைடு வருமா? எது? இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் தான் வருமா? ஃபர்ஸ்ட் இந்த நோ பார்ஷியல் டிபெண்டன்சி இதுதான் மெயின். ஓகேவா? அப்போ மிச்சம் உள்ள டேபிள் வந்து பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கும். கரெக்டா? அப்போ எந்த டேபிள் நமக்கு டூ என்எஃப்ல இருக்கு? இந்த டேபிள் தான் நமக்கு டூ என்எஃப்ல இருக்கு. ஓகேவா? இதுதான் நமக்கு தேவையான டேபிள். டூ என்எஃப்ல உள்ள டேபிள் இந்த டேபிள் தான். ஓகேவா? ப்ரோ இல்ல ப்ரோ, இப்போ ஃபர்ஸ்ட் ம். வந்து நம்ம அந்த டேபிள் ஒன் அண்ட் ஆஃப்ல கண்டுபிடிச்ச டேபிள ஃபர்ஸ்ட் எழுதிடணும். அதுக்கப்புறம் ஆமா. இந்த அதுக்கப்புறம் இது ரெண்டு தான் இந்த எழுதணும். பிகே டேபிள். ஆமா. ஓகே ஓகே. ஓகேவா? சரி, அடுத்தது இப்போ த்ரீ என்எஃப் பண்றேன். ஓகேவா? ஓகே. பார்ஷியல் டிபெண்டன்சினா என்னன்னு புரிஞ்சுல? பார்ஷியல் டிபெண்டன்சினா பிரைமரி வேல்யூ திருப்பி வந்து திருப்பி பிரைமரி கீ வரக்கூடாது. வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேவா? சிம்பிள். யூனிக் யூனிக் கீ ம். திருப்பி வரக்கூடாது. ஆமா. ஆமா. ஓகே. ப்ரோ இப்ப சரி. எதனா மார்க் குடுப்பாங்களா ப்ரோ? நம்மளா ம். ஓனா? ம். ஆனா என்ன, பேர் மட்டும் நம்ம பேர் எதுவுமே யூஸ் பண்ணாத. நம்ம கிளாஸ் பசங்க பேரு அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சவங்க பேர் எதுவுமே யூஸ் பண்ணாத. ஓகேவா? தெரியாத நேமா யூஸ் பண்ணி, சும்மா காமன் நேம்லாம் இருக்கும்ல, ரமேஷ், சுரேஷ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி. சரி ஓகே. இல்ல இல்ல ப்ரோ, நான் அது பேரே உன் எழுத பேர், மாட்டேன். உன் பேரை மெயினாக எழுதிடாத. சரி சரி. இப்போ இப்படி ஒரு டேபிள் ஏன் ப்ரோ? இருக்கு. ஓகேவா? அது ஏன் அப்படி எழுதக்கூடாது சொல்ற? எப்பவுமே. அந்த ஆன்சர் ஷீட்ல வந்து நம்ம பேர் எப்பவுமே எழுதக்கூடாது. சரி ஓகே. ஜியா. ப்ரோ நான் ஃபர்ஸ்ட் இயர்ல தான் ஃபோன் நம்பர்லாம் எழுதி விட்டு வருவேன் ப்ரோ. ம். ஃபர்ஸ்ட் இயர்ல ஃபோன் நம்பர்லாம் எழுதுவேன் ப்ரோ நான். ம். 40, 52, Rajai, BCC, C, triple E, 30K, 25K, 40K, 20K. வா, இப்படி ஒரு டேபிள் இருக்கு. ஓகேவா? ஆ. சரி, இப்போ இந்த டேபிள் என்ன சொல்றாங்க, த்ரீ என்எஃப்ல. இந்த டேபிள் இது வந்து பண்றதுக்கு முன்னாடி நம்ம 2NF ல இருக்கணும் நம்ம டேபிள். இது ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். இப்போ இந்த டேபிளை த்ரீ என்எஃப்க்கு கன்வெர்ட் பண்ணுங்க சொல்றாங்க. ஓகேவா? த்ரீ என்எஃப் கன்வெர்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், அந்த டேபிள் டூ என்எஃப்ல இருக்கணும். கரெக்டா? டூ என்எஃப்ல இருக்கணும்னா என்ன கண்டிஷன், ஃபர்ஸ்ட் அந்த டேபிள் ஒன் என்எஃப்ல இருக்கான்னு பார்க்கணும். எப்பவுமே எந்த என்எஃப் கேட்டாலுமே ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒன் என்எஃப்ல இருக்கான்னு பார்க்கணும்னா என்ன பண்ணணும், மல்டிபிள் வேல்யூஸ் ஏதாவது இருக்கா பார்க்கணும். இல்ல. இல்ல இல்ல. கரெக்டா? அப்போ ஒன் என்எஃப்ல இருக்கு. கரெக்டா? அடுத்து டூ என்எஃப்ல இருக்கான்னு எப்படி பார்க்கறது? டூ என்எஃப்ல பிரைமரி கீ ரிப்பீட் பிரைமரி ஆயிருக்கக்கூடாது. திருப்பி இப்போ வரக்கூடாது. இப்போ ஆமா. இதுல எது நம்ம பிரைமரி கீ? எப்பவுமே ரோல் ஞாபகம் நம்பர். வச்சுக்கோ, ஒரு டேபிளுக்கு ஒரு பிரைமரி கீ தான் இருக்கும். ஓகேவா?
அப்போ இந்த ரோல் நம்பர் தான் நம்ம பிரைமரி கீ கரெக்டா? இந்த ரோல் நம்பர் தான் பிரைமரி கீ. இங்க ஏதாவது ரிப்பீட் ஆயிருக்கா? பிரைமரி கீ ஏதாவது ரிப்பீட் ஆயிருக்கா? ரிப்பீட் ஆகல. இல்ல. அப்போ இது வந்து 2NFல இருக்கு கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் 2NFல இருக்கு. கரெக்ட். இது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னன்னா, இதுக்கப்புறம் உள்ள கண்டிஷன் வந்து டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இதுனா என்னன்னு சொல்றேன், தெளிவா அங்க வந்து சொல்றேன். பார்ட்டிஷன் டிபெண்டன்சி, இங்க டிரான்சிஷன் ஆமா. டிபெண்டன்சியா அங்க ப்ரோ? பார்ஷியல் டிபெண்டன்சி, இங்க டிரான்சிஷன் டிபெண்டன்சி. ஓகேவா? அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து ஏதாச்சும் ஒரு ரிலேஷன் இருந்துச்சுன்னா, அந்த ரிலேஷன் வந்து கண்டிப்பா பிரைமரி கீ கூட தான் ஒரு ரிலேஷன் இருக்கணும். அப்போ அது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த ரோல் நம்பரும் நேமும் ரிலேட்டட் கரெக்டா? நேமும் ஆமா. ரோல் நம்பரும் ரிலேட்டட் கரெக்டா? ரோல் நம்பரும் நேமும் ரிலேட்டட் கரெக்டா? நேமும் ரிலேட்டட் கரெக்டா? அதே மாதிரி பிரான்ச்சுக்கு தான் ஃபீஸ். இந்த பிரான்ச்சுக்கு தான் ஃபீஸே தவிர இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இவ்வளோ ஃபீஸ்னு இல்லை. எந்த பிரான்ச் எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல ஃபீஸ் மாறும் கரெக்டா? அப்போ என்ன ஆ, எது எது ரிலேட்டட்? பிரான்ச்சும் ஃபீஸும் ரிலேட்டட் கரெக்டா? ஃபீஸ். ஃபீஸும் ரிலேட்டட். ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க, இப்போ இது பிரைமரி கீன்னு சொல்லிட்டோமா, ரோல் நம்பர் பிரைமரி கீ. அப்போ மிச்சம் உள்ளது எல்லாமே நான் பிரைமரி கீ தான், நான் பிகே. மிச்சம் எல்லாமே நான் பிரைமரி கீ தான் கரெக்டா? இதுவும் நான் பிரைமரி கீ தான், இதுவும் நான் பிரைமரி கீ தான், இதுவும் நான் பிரைமரி கீ தான். ஓகேவா? ப்ரோ த்ரீ இதுல ஒரு என் எஃப். டவுட் ப்ரோ. இப்போ நேம் வச்சு கூட நம்ம பண்ணலாமே, அது கூட பிரைமரி ஆ கீ வைக்கலாமே. ஏன்னா இப்போ நவீன் 2 பேர் இருந்தா, ஜியான்னு 2 பேர் இருக்காங்கல்ல, அப்போ ஜியான்னு 2 பேர் வரும்போது அப்போ என்ன ஆகும்? அந்த இடத்துல 2NF பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கும் கரெக்டா? அப்போ நீ அந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஒரு ஜியாவை குறைச்சி ஆகணும். ஒரு ஜியாவை ப்ராக்டிக்கலாக நீ குறைக்க முடியுமா கிளாஸ்ல இருந்து? குறைக்க முடியாது. அதனால தான். ஓகேவா? அதனால தான் என்ன பண்றோம் இதை மெயினா. அப்போ இந்த பிரைமரி கீயை தவிர மற்ற எல்லாமே என்னது? நான் பிரைமரி கீ கரெக்டா? இந்த டிரான்சிட்டிவ் சரி. டிபெண்டன்சியில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி ரிலேஷன் இருக்குல்ல, இந்த மாதிரி ஆ, ரிலேஷன் இருந்துச்சுன்னா இதுல கண்டிப்பா ஒன்னு வந்து பிரைமரி கீயா இருக்கணும், இன்னொன்னு நான் பிரைமரி கீயா இருக்கணும்னு சொல்றாங்க. நமக்கு ரோல் நம்பர் பிரைமரி கீ கரெக்ட் தானே? கரெக்டா? ஆமா. நேம் நான் பிரைமரி கீ கரெக்டா? கரெக்ட். ஆனா ஆமா. பிரான்ச்சுங்கிறது என்னது? பிரான்ச்சும் நான் நான் பிரைமரி கீ, ஃபீஸும் நான் பிரைமரி கீ கரெக்டா? இந்த மாதிரி ரிலேஷன் ஆமா. இருக்கக்கூடாது. ஒரு ரிலேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது எப்படி இருக்கணும்? ஒரு பிரைமரி கீயும் ஒரு நான் பிரைமரி கீயும் தான் ரிலேட் ஆயிருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இதான் டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி. ஓகேவா? அப்ப என்ன பண்ண போறோம்? இதை வந்து அப்படியே மாத்த போறோம். எப்படி மாத்தலாம்னா, ஃபர்ஸ்ட் இந்த ரிலேஷனுக்கு ஒன்று எழுதுவோம். ரோல் நம்பர் நேம் பிரான்ச். இந்த ரிலேஷனுக்கு ஃபர்ஸ்ட் இந்த, அதாவது இந்த மூணு வச்சு நேம் ரோல் நம்பர் பிரான்ச். ஓகேவா? இதை மூணு வச்சு ஒரு டேபிளும், ஃபீஸுக்கு தனியா பிரான்ச் ஃபீஸுக்கு தனியா டேபிளும். இப்போ என்ன பண்ண போறோம்னா இப்படி எழுத போறோம். நேமு, அப்படி எதுனாலும் நம்மளுக்கு வராது. பாரு 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 நான் எழுதுறேன் பாரு. பிரான்ச் ஃபீஸ். இப்போ இங்க என்ன இருக்கும்? இங்க ஜியா, நவீன், ஷாயின். இது சாய் இருக்குன்னு வச்சுக்கோ. இங்க ரோல் நம்பர் 31 40 29 52 இருக்கு. ஓகேவா? இங்க ஏதோ ஒன்று ஐடி சிஎஸ்சி கரெக்ட், ஐடி சிஎஸ்சி இசி ட்ரிபிள் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ இங்க இந்த இந்த ஒரு டேபிள் மட்டும் பாரு. இந்த ஒரு டேபிள்ல என்னோட பிரைமரி கீ யாரு? ரோல் நம்பர். ரோல் நம்பர் என்னோட பிரைமரி கீ கரெக்டா? ரோல் நம்பர் தான் என்னோட பிரைமரி கீ கரெக்டா? ரோல் நம்பர் என்னோட பிரைமரி கீ. இப்போ இந்த பிரைமரி கீ யார்? இதுல என்னென்ன ரிலேஷன்லாம் இருக்கு சொல்லு? ரோல் நம்பரும் நேமும் ரிலேட்டட் கரெக்டா? ரோல் நம்பரும் நேமும் ரிலேட்டட் கரெக்டா? கரெக்டா? அதே மாதிரி ரோல் நம்பரும் பிரான்ச்சும் ரிலேட்டட். இந்த ரோல் நம்பர் இந்த பிரான்ச்சில் தான் இருக்கான்னு சொல்லி சொல்லலாம் கரெக்டா? ரோல் நம்பரும் பிரான்ச் ரிலேட்டட். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க ரோல் நம்பருங்கிற பிரைமரி கீ, இது ஒரு நான் பிரைமரி கீ. இங்கேயும் இது கீழே பிரைமரி கீ, இது நான் பிரைமரி கீ. அப்போ ரெண்டு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? அப்போ இதுதான் இங்கே தான் டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி எதுவுமே இல்லை. இதுதான் நம்ம 3NF-ஓட டேபிள். ஓகேவா? இதுதான் நம்ம 3NF-ஓட ப்ரோ டேபிள். ப்ரோ வாய்ஸ். ப்ரோ இது ப்ரோ வாய்ஸ் ஸ்டக் ஆகுது ப்ரோ. ஓனட்டு தான் ப்ராப்ளம். ஓனட்டு தான் எனக்கு பிரேக் ஆகுது. எனக்கு வந்து உங்க நெட் பிரேக் ஆகுது. ஓகே ஓகே ஓகே. ஒரே நிமிஷம் ப்ரோ, இது எதுவுமே தெரியல ப்ரோ. எனக்கு டப்புன்னு ஒரு மாதிரி ஒயிட் ஸ்கிரீன் ஆச்சு, டப்புன்னு இந்த சிஎன்எஃப் எல்லாம் வந்துருச்சு எனக்கு. ம். இப்போ இந்த டேபிள் வரைக்கும் இன்னொரு போட்டோம். சொல்லுங்க இது ப்ரோ. வரைக்கும் ஓகேவா? இந்த டேபிள் போட்டோம். ஓகே. கீழே 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 கீழே. ம். இப்போ என்ன பண்ணோம்? இதுல இருந்து ரிலேஷன் எழுதணும் கரெக்டா? ரோல் நம்பரும் நேமும் ரிலேட்டடு, அதே மாதிரி ரோல் நம்பரும் பிரான்ச்சும் ரிலேட்டடு கரெக்டா? அப்போ நம்ம பார்த்தோன்னா ஒரு ரோல் நம்பருங்கிறது பிரைமரிக்கு, நேமுங்கிறது நான் பிரைமரி. ரிலேஷன் ஓகேவா? ஓகே. இங்கே ரோல் நம்பரும் பிரைமரிக்கு, பிரான்ச் வந்து நான் பிரைமரிக்கு. இங்கே ரிலேஷன் ஓகேவா? ஓகே. அப்போ இந்த டேபிள் வந்து என்ன சொல்லிடலாம்னா, இந்த டேபிள் வந்து 3NF-ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஒரு ரிலேஷன் இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷன் வந்து கண்டிப்பா பிரைமரி கீ கூட மட்டும்தான் இருக்கணும். ஓகேவா? எந்த இதுனாலும் அந்த ரிலேஷன்ல கண்டிப்பா ஒரு பிரைமரி கீ இருக்கணும். அப்படி இருந்தா 3NF. அப்போ மிச்சம் உள்ளதை என்ன பண்ணலாம்னு கேட்டா, மிச்சம் உள்ளதை என்ன பண்ணலாம்னா, இப்போ பிரான்ச் என்னலாம் இருக்கு? ஐடி சிஎஸ்சி இசி ட்ரிபிள் இருக்கா? அப்போ அதை இங்கே எப்படி ஆமா. எழுதணும்? ஐடி சிஎஸ்சி இசி ட்ரிபிள். ஓகேவா?
இதுல சரி என்ன ப்ரோ, வரும்? அது ஃபீஸ் வந்து 30K 25K இந்த மாதிரி வருமா? அப்போ இதுல நான் என்ன வைப்பேன்? இதுல வந்து இது இந்த டேபிளுக்குன்னு ஒரு பிரைமரி கீ வைக்கணும்ல, கரெக்டா? அதான் அப்போ நான் என்ன பிரான்ச் இருக்கே. அப்போ என்ன பண்ணுவேன்? பிரான்ச்சை வந்து இங்க பிரைமரி கீயா மாத்தி விடுவேன். மாத்திட்டேன்னா எனக்கு எதுவும் எதுவும் ரிலேட்டட், பிரான்ச்சும் ஃபீஸும் ரிலேட்டடு. அப்போ ஒரு பிரைமரி கீயும் ஒரு நான் பிரைமரி கீயும் ரிலேட்டட் அது ஆயிடுச்சு. எப்படி ப்ரோ மாத்த முடியும்? நான் பிரைமரிக்கு பிரைமரிக்கா? ஏன்னா ஒரு டேபிளுக்கு கண்டிப்பா ஒரு பிரைமரி கீ இருந்தே ஆகணும். இந்த டேபிள்ல ரெண்டே ரெண்டு வேல்யூ தான் இருக்கு, பிரான்ச்னு ஒன்று, ஃபீஸ்னு ஒன்று. கண்டிப்பா ஒரு பிரைமரி கீ இருந்தே ஆகணும். இங்க ஏன் நம்ம பிரான்ச்சை பிரைமரி கீன்னு சொல்ல முடியாதா? பிரான்ச் வந்து இன்கேஸ் இப்போ ஸ்டூடெண்ட் இருக்கான்னா, இப்போ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் உள்ள வரான்னு வச்சுக்கோங்க, டேபிள் உள்ள ஸ்டூடெண்ட் வரான், ஜியா இருக்கான், நவீன் இருக்கான். இப்படி இருந்தான்னா ரெண்டு பேருமே ஒரே டிபார்ட்மெண்ட், கரெக்டா? ரெண்டு பேருமே ஐடி ஐடி, கரெக்டா? இப்போ இங்க என்னால பிரான்ச் பிரைமரி கீயா மாத்த முடியுமா? முடியாது. முடியாது. ஏன்? 2 ஐடி இருக்கு. ரெண்டு ஐடி இருக்கு, அதை மாற்ற முடியும். இதே இது காலேஜ்னு எடுத்துக்கிறேன். காலேஜுக்குன்னு ஒரு டேபிள் எடுத்துக்கிறேன், கரெக்டா? காலேஜில் டிபார்ட்மெண்ட் இருக்கு, டிபார்ட்மெண்ட் இருக்கு, இங்கே ஃபீஸ் இருக்கு. ஓகே, டிபார்ட்மெண்ட் ஃபீஸ் இருக்கு, பிரான்ச் ஃபீஸ்னு வச்சுக்கலாம், பிரான்ச் ஃபீஸ் இருக்கு. காலேஜில் ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் தான் இருக்க முடியும், ஒரு சிஎஸ்சி தான் இருக்க முடியும், ஒரு இசி தான் இருக்க முடியும், கரெக்டா? அவனுக்கு தனித்தனி ஃபீஸ் வச்சிருப்பான். இங்கே நான் பிரான்ச்சை பிரைமரிக்கே வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம். ஏன்னா ஏன்? ஏன்னா வேற வேற பேர் இருக்குல்ல. இங்க என்ன ரிப்பீட் ஆகாது. ஐடிங்கிறது ரெண்டு வாட்டி ரிப்பீட் பண்ண தேவையில்லை, ஏன்னா ஒரு ஐடிக்கு ஒரு ஃபீஸ் கொடுத்தா போதும், ஏன்னா ரிப்பீட் பண்ண தேவையில்லை. அதனால தான் என்ன பண்றோம்னா, வெறும் பிரான்ச் ஃபீஸ் வரும்போது பிரான்ச்சை பிரைமரி கீயா வச்சுக்கிறோம், ஸ்டூடெண்ட் உள்ள வரும்போது ரோல் நம்பரை பிரைமரி கீயா வச்சுக்கிறோம். ஓகேவா? சரி ப்ரோ, இப்போ இதுனா எப்படி ப்ரோ? சூப்பர் இது கீ, இன்னொரு கீ அதுதான் இது அந்த மூணு அவங்க கீ. வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணியிருந்தான். ஒண்ணுமே இல்லை, அந்த சூப்பர் கீ கேண்டிடேட் கீன்னு சொன்னால, அந்த கேண்டிடேட் கீ தான் நம்ம பிரைமரி கீ. ஓகேவா? சரி. சூப்பர் கீங்கிறது அது இங்க நார்மல் ஃபார்ம்ல தேவையில்லை, அது நார்மல் ஃபார்ம்ல உள்ளே வரல, அவன் தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்றது கொடுத்து வச்சிருக்கான். சரி ப்ரோ. ஓகேவா? இது சூப்பர் தேர்ட் கீ நார்மல். இஸ் ஆல்சோ பிரைமரி கீ. சூப்பர் கீ கண்டெய்ன் கீ. கேண்டிடேட் கீ இல்ல தான் ப்ரோ, பிரைமரி கீ. கேண்டிடேட் கீ தான் கேண்டிடேட் பிரைமரி கீ கீ. இஸ் ஆல்சோ நோன் அஸ் பிரைமரி கீ பிரைமரி கீ, அப்படின்னு எழுதி விட்டுறேன். ஆமா. ஓகேவா? அவ்வளவுதானா அப்போ ப்ரோ இது? இது டிரான்சிட் டிபெண்டன்சி, இது தேர்ட் நார்மல் ஃபார்ம் வந்துருச்சு, கரெக்டா? அடுத்த ஃபோர்த் நார்மல் ஃபார்ம் சொல்றேன். ப்ரோ 3 தானே ப்ரோ? மூணா? 1 2 3 பாய் காட் நார்மல் ஃபார்ம், அடுத்த 4 5 எத்தனை இருக்கு? ப்ரோ பாய் காட் போறோமா? பாய்ஸ், ஆமா. இது வந்து பாய் கார்டு நார்மல் ஃபார்ம், பாய் கார்டு ப்ரோ நார்மல் பாய் ஃபார்ம். காட்னாலே ஃபோர்த்தா? இல்ல, பாய் கார்டுங்கிறது என்னன்னா, பாய் கார்டு வந்து 3NF ஓட அப்கிரேடட் வெர்ஷன் வச்சுக்கலாம். 3NF-ஓட அப்கிரேடட் வெர்ஷன். இதை இன்னொரு வகையில் என்ன சொல்லுவாங்கன்னா 3.5 NF-னு சொல்றாங்க. ஓகேவா? இது 3NF-ஓட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன். ப்ரோ இது வந்து வாய்ஸ் நின்னுச்சு. ப்ரோ வாய்ஸ் நின்னுச்சு. கேக்குதா? கேக்குது ப்ரோ. வாய்ஸ் டப்புன்னு ஸ்டக் ஆயிடுச்சு ப்ரோ. ப்ரோ ஒரே நிமிஷம் ப்ரோ. ம் ம், ம். ஸ்பீட் பண்ணிடுறேன். ப்ரோ எதுதான் ப்ரோ ப்ராப்ளம்? இன்டர்நெட். ஓகே ஓகே ஓகே. ம் ஒரே நிமிஷம் இரு ப்ரோ. ம்.
ஹலோ ப்ரோ, கேக்குதா? ஹலோ நவீன் ப்ரோ. கேக்குது 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 கேக்குது. ப்ரோ இது நெட் ஏதோ ப்ராப்ளமா இருக்கு ப்ரோ, ஒரு நிமிஷம் ப்ரோ. ம். ப்ரோ அப்படி ஆஃப் பண்ணிட்டு வந்தேன் நெட்டை, வைஃபையை சரி. பார்க்குறேன், செக் பண்ணேன். இது முன்னாடி பார்க்கும்போது 10 எம்பிபிஎஸ் தான் வந்தது. பா, ம். இப்போ 300 எம்பிபிஎஸ் வருது ப்ரோ. ஓகே ஓகே. 307.1. அப்லோட் ஸ்பீடு வந்து 185. ஓகே ப்ரோ, இப்போ கரெக்டாக இருக்கும் ப்ரோ. ம். வந்துச்சு ப்ரோ. இது ஓகே. மாதிரி 5Gல பேசியிருந்தேன், 5Gல இப்போ வைஃபை போட்டேன். சரி ஓகே. ப்ரோ இப்போ நீ சொன்ன மாதிரியே இப்போ எழுதிடலாம்ல ப்ரோ எக்ஸாம்பிள், அதே எக்ஸாம்பிள் பேரை மட்டும் மாத்தி ரமேஷ் அவ்வளோதான் சுரேஷ் கணேஷன் போட்டு எழுதிடலாம். அவ்வளோதான் அவ்வளோதான். ஆனா புக்ல அவ்வளவு பெருசா கொடுத்துருக்கான் ப்ரோல. அது கொஞ்சம் வள வளன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? சரி. இப்போ என்ன சொன்ன, பாய் கார்டு நார்மல் ஃபார்ம் வரணும் கரெக்டா? பாய்ஸ் கார்டு நார்மல் ஒரு ஃபார்ம் அப்கிரேட் வெர்ஷன். இது அதான் ப்ரோ, ஏதோ அப்கிரேடட் வெர்ஷன் ஏதோ சொன்னீங்க இது ப்ரோ. வந்து அப்கிரேட் வெர்ஷன் ஆஃப் 3NF. 3NF ஒரு அப்கிரேட் வெர்ஷன். இது இன்னொரு பேர்ல என்ன கொடுப்பாங்கன்னா 3.5NFன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கண்டிஷன்லாம் இருக்கணும், இது வந்து ஃபர்ஸ்ட் 3NFல இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 3NFல இருக்கணும். இன்னொன்று என்னன்னா, ஒரு ரிலேஷன் இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷன்ல ரிலேஷன் இருக்கா, ரிலேஷன் இப்போ ஏதோ ஒரு ரிலேஷன் சொல்லு இருக்குல்ல, ப்ரோ. எக்ஸ் ஒய்ன்னு ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குன்னா, இதுல ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆ, இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்பவுமே ஒரு பிரைமரி கீயா இருக்கணும். ஓகேவா? ஒரு பிரைமரி கீயா இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ எப்பவுமே ஒரு பிரைமரி கீயா இருக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அப்போ இங்க ஆ. யார் யாரும் ரிலேட்டட்னு பாரு. ஸ்டூடெண்ட்டும் ரோல் நம்பர், நேமும் ரோல் நம்பர் ரிலேட்டட் கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இவனை எக்ஸ்னும் இவனை ஒய்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி பிரான்ச் நேமும் பிரான்ச் ஐடியும் ரிலேட்டட் கரெக்டா? பிரான்ச் நேமும் பிரான்ச் ஐடியும் ரிலேட்டட் கரெக்டா? இவனை நான் ஒரு எக்ஸ் ஒய்னு எடுத்துக்கிறேன். இங்கே ஆல்ரெடி எனக்கு ரோல் நம்பர் வந்து ஒரு பிரைமரி கீ தான் கரெக்டா? ரோல் நம்பர் வந்து ஒரு பிரைமரி கீ. மிச்சம் எல்லாமே நான் பிரைமரி கீ கரெக்டா? இது எல்லாமே ஒரு ரே டேபிள். ஓகேவா? சரி சரி ப்ரோ. ம். இப்போ இந்த மாதிரி இருக்கு. இப்போ நான் என்ன பண்றேன், எக்ஸ் ஒய்னு இருந்தாலே அதுக்கு கண்டிப்பா ஒரு பிரைமரி கீயா இருக்கணும். அதே மாதிரி ஒரே ஒரு ரிலேஷன் தான் இருக்கணும். எக்ஸ் ஒய்னு ஒரு ரிலேஷன் தான் இருக்கணும். அப்ப நான் என்ன எழுதுறேன், இது வந்து பைகாட் நார்மல் ஃபார்ம் கிரியேட் பண்றதுக்காக ரோல் நம்பரையும் நேமையும் ஒரு டேபிள்ல போடுறேன். ஐயோ, ரோல் நம்பரையும் நேமையும் ஒரு டேபிள்ல போடுறேன். 1 2 3 4 போட்டுட்டு இங்க அவன் நேம் ஜியா நவீன் இந்த மாதிரி போட்டுறேன். ஒரு இப்படி பிரைமரி கீ, ஒரு நார்மல் நார்மல் ஆ, நான் பிரைமரி கீ போட்டாச்சு. ஓகே. அவ்வளவுதான். இது போட்டாச்சு. இது ஒண்ணா. அடுத்து மிச்சம் இருக்கு, பிரான்ச் ஐடி இருக்கு, பிரான்ச் நேம் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே பிரான்ச்ல இருக்காங்க கரெக்டா? இங்க ஜியாவும் சாயும் ஒரே பிரான்ச்ல இருக்காங்க. யாரு? 1 to 1 சிஎஸ்சி பிரான்ச்ல இருக்காங்க கரெக்டா? அப்போ நான் பிரைமரி கீயா இருக்கும் போது என்ன பண்ணணும், பிரைமரி கீ வந்து ரிப்பீட் ஆயிருக்க கூடாது கரெக்டா? ஆமா. அப்ப என்ன பண்ணுவேன், பிரான்ச் ஐடி பிரான்ச் நேம் போடும்போது, பிரான்ச் ஐடி பிரான்ச் நேம் போடும்போது நான் வந்து ரிப்பீட் ஆனதை அவாய்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு வாட்டி மட்டும் அதை போட்டா போதும். 121 122 123 போட்டா போதும். இது சிஎஸ்சி, இது ஐடி, இது இசி, அந்த மாதிரி போட்டா போதும். அவ்வளவுதான். இப்போ இப்படி பண்ணா இது சரி வந்து ப்ரோ. ம் இப்போ வந்து நம்ம நம்ம இதுல பிரைமரி கீ இல்லையே, பிரான்ச் ஐடில. அதான் இப்போ இது இது இப்போ பிரைமரி கீயா மாறிடும். இது இங்கே பிரைமரி கீ. ஒரே ஒரு ரிலேஷன் தான் இருக்கணும். எக்ஸ் ஒய்னு ஒரு ரிலேஷன் இருக்கணும். இந்த ரிலேஷன் வந்து எக்ஸ் வந்து எப்பவுமே பிரைமரி கீயா இருக்கணும். எக்ஸ் ஒய்னு ஒரு ரிலேஷன் இருக்கணும். எக்ஸ் வந்து எப்பவுமே ஒரு பிரைமரி கீயா இருக்கணும். ஓகே, இது நான் ம் போட்டுறேன் ப்ரோ. இப்போ பயாஸ்னா எப்படி எழுதுறது? பயாஸ் நார்மல் ஃபார்ம்னா எப்படி 4 5 பாயிண்ட் எழுதணும்ல, அது எப்படி பாக்கெட் நார்மல் எழுதுறது இங்க? ஃபார்ம்னா அவ்வளோதான். இட் இஸ் அப்கிரேட் வெர்ஷன் ஆஃப் 3NF. இது வந்து இன்னொரு வகையில் என்ன கூடுவாங்கன்னா 3.5NFனு கூடுவாங்க. ஃபார் அ டேபிள் டு பி இன் பாய்காட் நார்மல் ஃபார்ம் இட் மஸ்ட் ஃபர்ஸ்ட் பி இன் 3NFல ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் இஃப் தேர் இஸ் ரிலேஷன் எக்ஸ்டென்ஸ் டு ஒய், எக்ஸ் மஸ்ட் பி a பிரைமரி கீ அப்படின்னு எழுதணும். எழுதிட்டு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்து கொடுத்துடணும். அதுதான். சரி ப்ரோ. ஓகேவா? இது அவ்வளவுதானா? இது பாய்காட் இதுதான் நார்மல் ப்ரோ ஃபார்ம். புக்ல அவ்வளவு கொடுத்துருக்கான். ஆமா. இதுக்கப்புறம் ஃபோர்த் நார்மல் அவ்வளவுதான் ஃபார்ம் இருக்கு. ஃபோர்த் நார்மல் ஃபார்ம், ஃபிஃப்த் நார்மல் ஃபார்ம். ஓகேவா? 4NF 5NF. இது ப்ரோ. ப்ரோ ரெண்டும் ரொம்ப இப்போ ஈஸி தான். இது கேட்டானா? கேட்டிருக்காங்க இங்க பாரு. இந்த இங்க ஒரு இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் கேட்டிருக்கான். இன்னொரு இதுல பிசிஎன்எஃப் F5 கேட்டிருக்கான். இன்னொரு இதுல எப்படி கேட்டிருக்கான்னா 3 4 5 கேட்டிருக்கான். இங்க பாரு, 3 4 5 மட்டும் தான் சரி ப்ரோ. கேட்டிருக்கானு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஈஸியா இல்ல எல்லாமே பிசிஎன்எஃப் ஈஸி. ஃபோர்த்? ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஈஸி தான். ஃபோர்த்து ஃபிஃப்த்து ஒன்றுமே இல்லை, செம்ம ஈஸியாக இருக்கும். மற்றதை கம்பேர் பண்ணும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்போது 4NFக்கு என்னெல்லாம் கண்டிஷன், ஃபர்ஸ்ட் வந்து அது பிசிஎன்எஃப்ல இருக்கணும். இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி பிசிஎன்எஃப்ல இருக்கணும் கரெக்டா? அடுத்தது இதில் வந்து மல்டி வேல்யூட் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. மல்டி வேல்யூட் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. ஒரு ஒரு இதுலேயும் ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த வார்த்தையை மட்டும் பிடிச்சிக்கிட்டா போதும். இதில் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் இதில் என்னது, இது ஃபர்ஸ்ட் இதில் மல்டி வேல்யூ இருக்கக்கூடாது கரெக்டா? செகண்ட் இதில் பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. தேர்ட் இதில் டிரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. ஃபோர்த் இதில் ரிலேஷன் இருந்துச்சுன்னா அதுக்கு பிரைமரி ஃபர்ஸ்ட் வேல்யூ பிரைமரி கீயாக இருக்கணும் கரெக்டா? இது பிசிஎன்எஃப்ல.
ஃபோர்த்தில் வந்து மல்டி வேல்யூ டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. டிபெண்டன்சி அங்கே ஃபர்ஸ்ட் இதில் மல்டி வேல்யூ இருக்கக்கூடாது, இங்கே மல்டி வேல்யூ டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. ஓகேவா? மல்டி இது வேல்யூ மல்டி டிஃபரன்ஸ் ப்ரோ. அதை சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன். இப்போ இப்படி ஒரு டேபிள் இருக்கு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஐடி இருக்கு, அவன் வந்து ஒரு கோர்ஸ் எடுக்கிறான், அந்த கோர்ஸ் பற்றி இருக்கு, அவனோட ஹாபி. இப்போ வந்து மூணு மூணு வேல்யூ இருக்கு. ஓகேவா? இதில் 1 2 ப்ரோ நீ 3ன்னு இப்ப வச்சுக்கலாம். எழுதுறதுலாம் ஒரு எக்ஸாம்பிள் கொஞ்சம் கரெக்டா எழுதிரு ப்ரோ. நான் எக்ஸாம்பிள் எழுதுவேன். அப்படியே எழுது, பிரச்சனை இல்லை. சிஎஸ்சி, ஐடி, இவன் வந்து ஒரு ஏஎம்எல் ஏடிஎஸ் எடுக்கிறான்னு வச்சுப்போம். ஓகேவா? இவனுக்கு ஹாபி என்ன இருக்கோ, இவனுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். அதான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எழுதுற அவ்வளோ. இவனுக்கு வந்து டான்ஸிங் ஒரு ஹாபியாக இருக்குது, இவனுக்கு சிங்கிங் ஒரு ஹாபியாக இருக்குது, இவனுக்கு வந்து டிராயிங் ஒரு ஹாபியாக இருக்குது. ஓகேவா? இப்படி வச்சுப்போம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பிரைமரி கீ யார்? நம்மளோட பிரைமரி கீ யார்? இவன் தான் நம்மளோட ஐடி பிரைமரி கீ. கரெக்டாக? பிரைமரி கீ. ஓகே. இப்போ இந்த கோர்ஸ் வந்து யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? இந்த ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் ஐடியை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஹாபிங்கிறது யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? ஸ்டூடெண்ட் ஐடி தான். அது ஸ்டூடெண்ட். அப்போ ஒரே வேல்யூவை ரெண்டு இது டிபெண்ட் பண்ணுது. கரெக்டா? ஒரே வேல்யூவை ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறத ஒரே பிரைமரி கீயை ரெண்டு நான் பிரைமரி கீ டிபெண்ட் பண்ணுது. கரெக்டா? ரெண்டு நான் பிரைமரி கீ டிபெண்ட் பண்ணுது. கரெக்டா? அதனால தான் இது பேர் என்ன சொல்றாங்கன்னா மல்டி வேல்யூ டிபெண்டன்சி சொல்றாங்க. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும். இதை எப்படி அவாய்ட் பண்றது? ஸ்டூடெண்ட் ஐடியும் கோர்ஸையும் ஒன்றுல போட்டு ஹாபியை அவ்வளோதான், தனியா போட்டுரும். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ என்ன போட்டுருவோம்? அதே தான், இந்த டேபிள் அப்படி கீழே ஸ்டூடெண்ட் ஐடியும் கோர்ஸ் ஒரு டேபிளாக போட்டுருவோம், ஸ்டூடெண்ட் ஐடியும் ஹாபியும் ஒரு டேபிளாக போட்டுருவோம். அவ்வளோதான். இதுதான் ஃபோர்த் நார்மல் ஃபார்ம். புரியுதா? சரி ப்ரோ. இதில் என்ன இருக்கக்கூடாது? மல்டி வேல்யூ டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. ஒரே பிரைமரி கீயை ரெண்டு பேர் சார்ந்து இருக்கக்கூடாது. ஓகேவா? இது 4NF. ஓகேவா? அடுத்த 5NF போலாமா? ப்ரோ எழுதிரு ப்ரோ அதுல நான் எது படிப்பேன். எது இதுவா? 1 2 3 ஆமா. சிஎஸ்சி ஐடி சிஎஸ்சி. இங்கே 1 2 ப்ரோ 3 இப்போ உன் தம்பி 8 தானே ப்ரோ படிக்கிறான்? இல்ல இல்லை இல்லை, ஐடி தான். ஐடி தான். ம். அடுத்த 5NF-ஆ? 5NF-ல அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 5NF போகலாமா? 5NF வந்து இங்கே என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னவா இருக்கணும்? இது வந்து ஃபர்ஸ்ட் 4NF-ல இருக்கணும். 4NF. கரெக்டாக? ஃபர்ஸ்ட் 4NF-ல இருக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து என்ன இருக்கக்கூடாதுன்னா ஜாயிண்ட் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது. ஜாயின் டிபெண்டன்சி இதில் இருக்கக்கூடாது. ஜாயிண்ட் டிபெண்டன்சி இதெல்லாம் இருக்கக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஜாயிண்ட் டிபெண்டன்சி, பார்ட்டிஷன் ஆமாம். டிபெண்டன்சி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல பாயிண்ட்ஸ்ல. ம். இப்போ இங்கே சரி இப்படி ஒரு டேபிள் இருக்கு. ஓகேவா? இதில் ஃபிஃப்த்து நார்மல் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் இன்னொரு சிம்பிள் வேலை சொல்லணும்னா இதை வந்து எப்படி சொல்லலாம்னா டிவைட் இன்டு டிவைட் இன்டு டிவைட் இன்டு ஆஸ் மெனி ஸ்மால் டேபிள்ஸ். ஒரு டேபிளை எவ்வளோ ஸ்மால் டேபிளாக பிரிக்க முடியுமோ அவ்வளோ ஸ்மால் டேபிளாக பிரித்து பிரித்து எழுதுறது தான் என்னதுன்னா 5NF. ஓகேவா? டிவைட் இன்டு ஆஸ் மெனி ஆஸ் ஸ்மால் டேபிள்ஸ். எத்தனை இது முடிக்க முடியுமோ அத்தனை இது முடிச்சோம். இப்போ இங்கே இப்படி ஒரு டேபிள் இருக்கு. என்ன டேபிள் இருக்கு? ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. சப்ஜெக்ட்னு ஒரு டேபிள் இருக்கு. சப்ஜெக்ட், அதுக்கு ஃபேக்கல்ட்டி, அதுக்கு அவங்க எந்த இயருக்கு இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க. ஓகேவா? இப்போ வந்து சப்ஜெக்ட் வந்து சி ப்ரோக்ராமிங் வச்சுப்போம். சி ப்ரோக்ராமிங், இங்கே ஜாவா, இங்கே வந்து டிபிஎம்எஸ் வச்சுப்போம். டிபிஎம்எஸ். ஓகேவா? இந்த சி ப்ரோக்ராமிங் ஒரு கிளாஸுக்கு யார் எடுக்கிறாங்கன்னா, ஒரு கிளாஸுக்கு நீ எடுக்கிறான்னு வச்சுப்போம். ஒரு கிளாஸுக்கு ஜியா எடுக்கிறான். ஓகேவா? ஃபேக்கல்ட்டி சியா. இன்னொரு கிளாஸுக்கு சி வந்து நான் எடுக்கிறேன், நவீன் எடுக்கிறேன். அதே மாதிரி ஜாவா வந்து சாயின் எடுக்கிறான்னு வச்சுப்போம். ஜாவா சாயின் எடுக்கிறான். டிபிஎம்எஸ் வந்து சாய் எடுக்கிறான். ஓகேவா? ஓகே. நம்ம ரெண்டு பேரும் சி எந்த இயருக்கு எடுக்கிறோம்? நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் இயருக்கு சி எடுக்கிறோம். இவன் ஜாவா வந்து செகண்ட் இயருக்கு எடுக்கிறான், டிபிஎம்எஸ் தேர்ட் இயருக்கு எடுக்கிறான். ஓகேவா? இதான் இப்போ டேபிள். ஓகேவா? இப்போ இங்கே ஜாயிண்ட் டிபெண்டன்சினா என்னன்னா சொல்கிறேன் ஒரு நிமிஷம். இப்போ நானும் ஃபர்ஸ்ட் இயருக்கு எடுக்கிறேன், நவீன்ஸோ ஃபர்ஸ்ட் இயருக்கு எடுக்கிறாரு. அதாவது இப்போ இந்த சப்ஜெக்ட்டுங்கிற இதை மட்டும் மறைச்சிட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இந்த சப்ஜெக்ட்டுங்கிறத மொத்தமாக மறைச்சிரு. சப்ஜெக்ட் காலமாக மொத்தமாக மறைச்சிரு. பிரைமரிக்கு இது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட் காலமாக ஃபர்ஸ்ட் மொத்தமாக மறைச்சிரு. ஓகேவா? சப்ஜெக்ட் காலம் மொத்தமாக மறைச்சினா என்ன இருக்கும்? ஃபேக்கல்ட்டியும் இயரும் மட்டும் இருக்குமா? அப்போ என்ன பண்ணலாம்? ஜியாவும் ஃபர்ஸ்ட் இயருக்கு எடுப்பான், அதேமாரி நவீனும் ஃபர்ஸ்ட் இயருக்கு எடுப்பான். கரெக்டா? இப்போ என்ன பண்ணிடு? ஃபேக்கல்ட்டியை மறைச்சிரு. ஃபேக்கல்ட்டியை மறைச்சின்னா ஃபர்ஸ்ட் இயரில் தான் சி சப்ஜெக்ட் எடுக்க முடியும். அதே மாதிரி செகண்ட் இயர் இந்த சி சப்ஜெக்ட்டும் ஃபர்ஸ்ட் இயரில் தான் எடுக்க முடியும். செகண்ட் இயரில் தான் ஜாவா எடுக்க முடியும். தேர்ட் இயரில் தான் டிபிஎம்எஸ் எடுக்க முடியும். கரெக்டா? அதே மாதிரி இப்போ இயரை மறைச்சிரு. இப்போ ஜியா வந்து சி சப்ஜெக்டை ஜியாவும் எடுக்கலாம், நவீனும் எடுக்கலாம். அதே மாதிரி ஜாவாங்க சாகின் தான் எடுப்பான், டிபிஎம்எஸ்ங்க சாகின் தான் எடுப்பான். அதாவது இது எப்படி சொல்ல வராங்கன்னா சப்ஜெக்டும் ஃபேக்கல்ட்டி ரிலேட்டடு. ஓகேவா? சப்ஜெக்டும் ஃபேக்கல்ட்டி ரிலேட்டடு.
ஃபேக்கல்ட்டியும் இயரும் ரிலேட்டடு, அதே மாதிரி இயரும் சப்ஜெக்டும் ரிலேட்டட். மூணுமே ஒன்றுக்கு ஒன்று மாற்றி மாற்றி ரிலேட்டட். கரெக்டா? எதை மறைச்சிட்டு எது பார்த்தாலும் ஒன்று ஒன்று ரிலேட்டடாக இருக்குது. கரெக்டா? ஏதோ ஒரு ஆமா. காலம் மொத்தமாக மறைச்சிட்டு பார்த்தாலும் ரிலேட்டடாக இருக்குது. இந்த காலம் மொத்தமாக மறைச்சு பார்த்தாலும் இது ரெண்டு ரிலேட்டடாக இருக்குது. இதை மறைச்சு பார்த்தாலும் இதெல்லாம் ரிலேட்டடாக இருக்கா? இதை இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே தனித்தனி டேபிளாக எடுத்து எழுத போகிறோம். அவ்வளோதான். தனித்தனி டேபிளானா எப்படி எடுத்தாலும் எழுத போகிறோம்னு சொல்கிற ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஒரு இதை மட்டும் மறைச்சிக்கோ. எதை மறைச்சிக்கலாம்? இயரை மறைச்சிடலாம். ஓகேவா? இயரை மறைச்சிட்டா என்ன வரும்? சப்ஜெக்ட் ஃபேக்கல்ட்டி. சப்ஜெக்ட் ஃபேக்கல்ட்டி. அடுத்த டேபிளில் என்ன பண்ணலாம்? சப்ஜெக்டை மறைச்சிடலாம். ஓகே, சப்ஜெக்டை மறைச்சிடலாம். சப்ஜெக்டை மறைச்சா யார் இருப்பா? ஃபேக்கல்ட்டி ஃபேட்டாலிட்டி. இயர் இருப்பாங்க. அடுத்ததுல என்ன பண்ணலாம்? இதை ஃபேக்கல்ட்டியை மறைச்சிடலாம். என்ன இருக்கும்? சப்ஜெக்ட்டும் இயரும் இருக்கும். கரெக்டா? இப்போ என்ன பண்ணுவோம்? சப்ஜெக்ட்ல என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்கு? சி ஆ சி சி, ஜாவா, ஜாவா. டிஎம்எஸ். கரெக்டா? ஃபேக்கல்ட்டிங்கிறப்போ 4 பேர் தனியா இருக்காங்க. கரெக்டா? ஃபேக்கல்ட்டிங்கிற ஜியா, நவீன், ஷாயின், சாய். அப்போ 4 பேருக்குமே எழுதணும். கரெக்டா? ஜியா, நவீன், ஷாயின், சாய். ஓகேவா? அப்போ 4 பேர். ஜியா இருக்கிறான் சி, சி, ஜாவா, டிபிஎம்எஸ். இங்கே நீ கேட்கலாம், ஏன் இது சி ஒரே வாட்டி எழுத முடியாதா? பிரிச்சு தானே எழுதுறோம், ஏன் ஒரே வாட்டி எழுத முடியாதுன்னு கேட்டால், ஏன்னா இங்கே 2 பேர் இருக்காங்க. ஜியா, நவீன் 2 ஃபேக்கல்ட்டி இருக்காங்க. அதனால இங்கே சி சி வந்து 2 வாட்டி வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? ஃபேக்கல்ட்டி இயர் போகலாம். ஃபேக்கல்ட்டி இயர். ஃபேக்கல்ட்டி இயர் போனாலும் அதே மாதிரி தான். ஜியா, நவீன். ஃபேக்கல்ட்டி வந்து எல்லா ஃபேக்கல்ட்டியும் கன்ஃபார்ம் வரணும். கரெக்டாக? அப்போ 4 பேர் வந்துருவாங்க. ஷாயின், சாய். அப்போ 4 பேருமே இவங்க இந்த இயர் ஃபர்ஸ்ட் இயர், இவன் செகண்ட் இயர், தேர்ட் இயர் இருக்கிறான். இதுலேயுமே 4 பேர் போடணும். கரெக்டாக? ப்ரோ இதுல ஆட்ரிபியூட் ரிப்பீட் ஆகுதே ப்ரோ. ரிப்பீட் ஆகாது. ரிப்பீட் ஆகுது. இதில் வந்து இது எப்படி ஆயிரும்னா, இதில் வந்து ஃபேக்கல்ட்டிக்கு வந்து இது இது 2 டேபிள் தானே. இந்த 2 டேபிளில் எது பிரைமரி கீ ஆயிரும்னா இது பிரைமரி கீ ஆயிரும். ஓகேவா? ஃபேக்கல்ட்டி வந்து பிரைமரி கீ ஆயிரும். ஓகேவா? சரி ப்ரோ, ஆனா கூட ரிப்பீட் ஆக கூடாது. ரிப்பீட் ரிப்பீட் ஆகுது. அது வந்து பிரைமரி கீ தான் ரிப்பீட் ஆகக்கூடாது. இந்த நார்மல் நான் பிரைமரி கீ ரிப்பீட் ஆகலாம். கரெக்டாக? பிரைமரி கீ தான் எப்பவுமே ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் பிரைமரி கீ எப்போனாலும் ரிப்பீட் ஆகலாம். ஓகேவா? அடுத்து இங்கே வரும் சப்ஜெக்ட் Bro, வரும். ம் இது எதுல ப்ரோ பாக்குற? இத சொல்லி கொடு. எதுல ப்ரோ பாக்குற? நான் வந்து ஒரு நோட்ஸில் எடுத்துகிட்டு இருந்தேன். சரி. அந்த நோட்ஸில் அவன் வேறு மாதிரி போட்டுதான். நான் நம்ம டேபிள் போட்டு எக்ஸாம் சொல்லித்தரேன். இப்போ இயர்னு எடுத்துக்கிட்டா நமக்கு எத்தனை இயர் இருக்குது? ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். கரெக்டாக? அப்போது அந்த 3 இயரை மட்டும் போட்டால் போதும். ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். சப்ஜெக்ட்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இயரில் சி மட்டும் தான் எடுக்கிறோம். செகண்ட் இயரில் பார்த்தோன்னா ஜாவா மட்டும் தான் எடுக்கிறோம். தேர்ட் இயரில் டிபிஎம்எஸ் மட்டும் தான் எடுக்கிறோம். இங்கே என்ன இருக்குது? ஒரு காலம் ஒரு ரோ குறைஞ்சிருக்கு. கரெக்டாக? ஏன்னா இங்கே வந்து நமக்கு 2 இது தேவையில்லை. இது எதுல பிரைமரி கீ? இதில் பிரைமரி கீ வந்து ரெண்டுமே பிரைமரி கீ யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே பிரைமரி கீ யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது ஒன்று நம்ம செட் பண்ணுறதா ஏதாவது ஒன்று பிரைமரி கீயாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை மெயினாக இயரை யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான். ப்ரோ இதெல்லாம் எழுதிட்டு பாக்ஸ்ல பிரைமரி கீ மென்ஷன் பண்ணுமா கீழ? தேவையில்லை அதெல்லாம் தேவையில்லை. அவ்வளோதான். இதான் மற்ற இது வந்து இப்போ இப்படி பிரித்ததுனால என்ன வேணும்னா நோ ஜாயிண்ட் டிபெண்டன்சி. இது எதுவுமே ஜாயிண்ட் டிபெண்டன்சி இருக்காது. அதனால இது வந்து 5NFல இருக்கு. ஓகேவா? அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. வேற எது ப்ரோ இருக்கு யூனிட் 2ல? யூனிட் 2ல இந்த டிபெண்டன்சி தான். எங்க ப்ரோ क्वेश्चन பேப்பர் போ ப்ரோ? ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சினா என்ன? டிபெண்டன்சி ப்ரிசர்வேஷனா என்ன? ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சினா என்ன கேட்டிருக்காங்கல்ல, அதுக்கு நீ என்ன பண்ணலாம்? அப்படியே நான் சொல்லி கொடுத்தேன்ல. ஆமா ஆமா. எங்க பார்ட்டிஷன் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி? ஓ, இது பார்ட்டிஷனில் இதுதான் சொல்லி கொடுத்தேன். நான் ஃபங்க்ஷனில் அப்போ சொல்லி கொடுக்கல. ஃபங்க்ஷனில் அப்போ என்ன படிக்கல நம்ம. ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி ப்ரோ அது வேணாம் ப்ரோ, விட்டுரு ப்ரோ. அதான் எல்லாமே நார்மல் ஃபார்ம் கேட்டிருக்கானே. क्वेश्चन பேப்பர் போ ப்ரோ ஒரு நிமிஷம். இதுல என்ன ப்ரோ क्वेश्चन இங்கே இருக்காங்க? பாரு, இது வந்து இதான் கொஸ்டின். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க, கார் டீலர்ஷிப்புக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்கான். ஓகேவா? இதில் வந்து டீலர்ஷிப்னு ஒரு டேபிள் இருக்குது. ஓகேவா? டீலர்ஷிப்னு ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு மேலே யூனிக் ஐடி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் கஸ்டமர் நேம் இருக்குது. அதில் பர்ச்சேஸ் இருக்குது. அதில் அட்ரஸ்ஸு, நியூஸ் ஃபீடு, அவன் என்னெல்லாம் கொடுத்துருக்கானோ அதெல்லாம் அப்படியே என்ன போட்டுரு, ஒரு டேபிளாக போட்டுரு. ஓகேவா? ஒரு டேபிளாக ஃபுல் சரி. டேபிளாக போட்டுருவியா? ஃபுல் டேபிளாக போட்டு நீயே இதுக்கு கீழே எக்ஸாம்பிள் என்னன்னாலும் நீயே கொடுத்துக்கோ. ஓகேவா? இது யூனிக் கீழே ஐடி என்ன வந்து 1. எக்ஸாம்பிள் நீயே கொடுத்துட்டு கஸ்டமர் நேம் நீயே கொடுத்துக்கோ. என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணாங்கிற டேட்டு, அட்ரஸ்ஸு, நியூஸ் ஃபீடு, சப்ளையர் ப்ரைஸ். நியூஸ் ஃபீட்னா ஒன்றுமே இல்லை, அந்த இதை பற்றி, அதாவது எங்கேருந்து இவன் அந்த எங்கேருந்து இந்த கார் டீலர்ஷிப் பற்றி கண்டுபிடிச்சி வந்தான், அதுக்கப்புறம் இவனுக்கு யார் சப்ளையரு, அந்த காரோட ப்ரைஸ் எவ்வளோ. ஓகேவா? இது எல்லாத்தையும் நீயே போட்டு ஒரு டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணிக்கணும். சப்ளையர் எப்படி
ப்ரோ எழுதுறது? சப்ளையர் யார் எழுதுறது? சப்ளையர் வந்து எங்க இருந்து உனக்கு பார்ட்ஸ் வருது, இது வந்து சைனால இருந்து வருது, இந்தியால இருந்து வருது, நீயே அது என்னன்னாலும் போட்டுக்கலாம், அது உன் இஷ்டம் தான் ஃபுல்லா. ஓகேவா? இது வந்து என்ன பண்ணி வச்சிருக்கேன், நார்மலைஸ் த டேபிள் ஸோ தட் ஆல் த ரிசல்டிங் டேபிள்ஸ் ஆர் இன் 3NF ஸ்டேட்டிங் த டெஃபினேஷன் ஆஃப் வேரியஸ் நார்மல் ஃபார்ம்ஸ். என்ன சொல்லியிருக்கான்னா, நீ இந்த ஒரு டேபிள் போட்டுட்டு இந்த டேபிளை 3NF மாற்ற சொல்லியிருக்கான். மாற்ற சொன்னால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த டேபிளை 1NF மாற்றணும். ஓகேவா? 1NF மாற்றணும். அதுக்கப்புறம் இதை 2NF மாற்றணும். அதுக்கப்புறம் இது 3NF மாற்றணும். இப்போ மாத்துறதுக்கு எங்க 1NFல என்ன பண்ணலாம், 2NFல என்ன பண்ணலாம், 3NFல என்ன பண்ணலாம், உனக்கு ஒரு டவுட் வரும்ல. அப்ப நீ என்ன பண்ணணும், இந்த ஆமா. ஃபர்ஸ்ட் டேபிள போடுறீல்ல, போடும் போதே நீ என்ன பண்ணணும், அது வந்து 1NF பண்ற மாதிரி போடணும். இப்போ என்ன போடுறேன்னா, இப்படி போடுவேன், 1 2 3ன்னு போட்டு கஸ்டமர் நேம் இவ்வளோன்னு போட்டுட்டு, கஸ்டமர் நேம் நவீன் போட்டுட்டு, இவன் வந்து இன்னைக்கு பர்ச்சேஸ் இந்த டேட்ல பர்ச்சேஸ் பண்ணா, 1 2ல பர்ச்சேஸ் பண்ணா, இவனோட சப்ளையர் நான் என்ன எதுவுமே பண்ணுவேன்னா, சேமா போடணும். எல்லாமே டிஃபரெண்ட் டிஃபரெண்டா போடணும். இப்போ சப்ளையர்ல என்ன போடுவேன்னா, சப்ளையர்ல போட்டுட்டு என்ன போடுறேன், சப்ளையர் போட்டு இந்தியா கமா சைனான்னு போட்டுருவேன், இந்தியா கமா சைனான்னு போட்டுருவேன். அப்போ என்னாச்சு, இதுல வந்து 2 வேல்யூ ஆயிருச்சா, மல்டி வேல்யூ ஆயிருச்சா. அப்போ என்ன பண்ணுவேன், ஆமா, 1NF அதை 1NF மாற்றணும், என்ன பண்ணணும், சிங்கிள் வேல்யூவாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணுவேன், நவீன 2 ஆமா. வாட்டி எழுதிட்டு இந்தியாவுக்கு ஒரு வாட்டி சைனாக்கு ஒரு வாட்டி, அப்போ அது 1NFல இருக்குன்னு சொல்லி காமிச்சிக்கலாம். கரெக்டா? சரி, ஓகே. அதே மாதிரி இப்போ பார்ஷியல் டிபெண்டன்சி, பார்ஷியல் டிபெண்டன்சி 2NFனா என்ன பண்ணணும், ரிப்பீட் ஆகக்கூடாது. ரிப்பீட் ஆகக்கூடாது. 2NFனா இந்த என்ன சொன்னேன், இந்த பிரைமரி கீ வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. கரெக்டா? அப்போ என்ன பண்ணணும், அந்த டேபிளை ரெண்டாக பிரித்து எழுதணும். கரெக்டா? இந்த டேபிளை நம்ம போட்டிருக்க டேபிள் இருக்குல்ல, இந்த டேபிளை இந்த பிரைமரி கீ ரிப்பீட் ஆகாத மாதிரி இப்போ என்ன ஆகும், அப்போ என்ன ஆகும், 1 1 நவீன் நவீன் ரிப்பீட் ஆகுமா, அந்த 1 1 1 ரிப்பீட் ஆகாத மாதிரி அதை ரெண்டாக பிரித்து எழுதணும். அது 2NF. அடுத்து 3NFல என்ன பண்ணுவேன், 3NFல பிரிச்சு, அதாவது ஒரு ரிலேஷன் கண்டிப்பாக இருந்துச்சுன்னா அந்த ரிலேஷனில் கண்டிப்பாக ஒரு பிரைமரி கீ இருக்கணும். கரெக்டாக? ரிலேஷன் ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரிலேஷனில் பிரைமரி கீன்னு இருக்கணும். ஓகேவா? இது ஃபுல்லாக நீ போடுற எக்ஸாம்பிள் தான், நீ என்னனாலும் போட்டுக்கலாம். இதில் நீ பாதி டேபிளாக கட் பண்ணிடுவியா, 1NF மாறும் போதே பாதியை கட் பண்ணிடுவேன், 2NF மாறும் போது இன்னும் பாதியை கட் பண்ணிடுவேன். கரெக்டாக? அப்போ கடைசியில் 2NFல எப்படி கொண்டு வந்துடுனா, 2NFல இந்த மாதிரி கொண்டு வந்துடு. நீ இந்த எக்ஸாம்பிளை பார்த்துக்கோ, என்னெல்லாம் வேணும், ஒரு நேமு, ஒரு ரோல் நம்பர், ஒரு பிரான்ச், அதாவது 2 இது சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும், இது 2 சம்மந்தப்பட்டு இருக்கணும், இது 2 சம்மந்தப்பட்டு இருக்கணும், அந்த மாதிரி கொண்டு வந்துரு உன்னோட டேபிளையே. அப்போ எப்படி கொண்டு வந்துரு, ஐடியும் கஸ்டமர் நேமையும் கடைசி கொண்டு வந்துக்கோ. ஓகேவா? ஐடியும் கஸ்டமர் நேமும் கொண்டு வந்துக்கோ. அதே மாதிரி என்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணா அந்த டேட்டு. ஓகேவா? ஒரு நாள் பர்ச்சேஸ் டேட்டு மாற மாற அதோட ப்ரைஸ் மாறும்ல, பர்ச்சேஸும் அதோட ப்ரைஸும். ஓகேவா? இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு ப்ரைஸு, நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணால் ஒரு ப்ரைஸ், அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி நீ வச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், இவன் 2 பேரும் ரிலேட் பண்ணி இவனை ஒரு பிரைமரி கீயாக மாற்றிக்கலாம், ஐடியை பிரைமரி கீயாக மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இவன் 2 பேரும் ரிலேட் பண்ணி இதில் அந்த பர்ச்சேஸ் டேட் இருக்குல்ல, அவனை ஒரு பிரைமரி கீயாக மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டீங்கன்னா அவ்வளோதான், 3NF முடிஞ்சு. இதில் வந்து நீ எக்ஸாக்டாக இதை தான் போடணும், அதை தான் போடணும்னு சொல்லி நினைக்கவே மாட்டாங்க. நீ வந்து உனக்கு அந்த 1NFனா என்னன்னு சொல்லி அதை போடுறீல்ல, 1NFனா என்ன, 2NFனா என்ன போடுறீல்ல, அது போடும் போதே இந்த மாதிரி வார்த்தை பக்கத்தில் எழுதிரு, இதில் வந்து மல்டி வேல்யூட் ஐட்டம்ஸ் இருக்கக்கூடாது, அதனால நான் இதை இப்படி பண்ணுறேன். அடுத்து வந்து இதில் பார்ஷியல் டிபெண்டன்சி இருக்கக்கூடாது, அதனால இதை எப்படி ப்ரோ பண்ணுறேன்னு இப்போ சொல்லி. ஈஸியா சொல்லணும்னா, இப்போ 1NFல வந்து இது இருக்கக்கூடாது. 1NFல வந்து 2 இது இருக்கணும். 2 நவீன் இருக்கணும். நவீன்ல ஏதாச்சும் ஒரு காமனா 2 போட்டுறணும். சரியா? அது 1NF. 2NFல வந்து அந்த மாதிரி சொல்லு ப்ரோ. இப்போ 1NFல அந்த மாதிரி இருக்கு. இப்போ 2NFல டேபிள் 2NFனா இந்த பிரைமரி கீ வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது, பிரைமரி கீ வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது, அது 2NF. அடுத்தது 3NF. ஆமா, 1NFல இருக்குது. 1NFல நம்ம 2 போட்டிருக்கிறது 2NFல சரிப்படுத்திடணும். அது ஒண்ணா ஆக்கிடணும் இல்ல? ஆமா. அடுத்து 3NFல என்ன பண்ணா, ரிலேஷன் கொண்டு வரும். ரிலேஷன் இதுவும் ரிலேட்டடு, இதுவும் ரிலேட்டட்னு கொண்டு வரும்போது எங்கேயாச்சும் ஒரு இதில் நான் பிரைமரி ரிலேட் ஆகிருக்கும். கரெக்டாக? நான் பிரைமரி ரிலேட் ஆகும். அதில் அந்த நான் பிரைமரியை பிரைமரியாக மாற்றி விட்டுறணும், மாற்றி விட்டு அதுக்குன்னு தனியாக ஒரு டேபிள் போட்டுறணும். அவ்வளோதான். சரி, ஓகே. இது முடிய போகுது ப்ரோ. இது அவ்வளோதான். போட்டியா ப்ரோ? எது ப்ரோ இப்போ அந்த இது பாப்போமா? அவ்வளோதான். அந்த ஃபங்க்ஷன் டிபெண்ட் வேணாமா? அது வேணாம். அதை பார்த்துட்டு கூட அப்புறமா சொல்லித்தரேன். சரி, ஓகே ப்ரோ. இப்போ எப்படி ப்ரோ, இப்போ இன்னொரு கிளாஸ் 9 o'clock போடலாமா ப்ரோ? இது நான் ஷெடியூல் போட்டிருக்கேன், இது ஓகேவா பாரு, ஏன்னா 2 கிளாஸ் தான் ரொம்ப எனக்கு டைம் அதிகமாக இருக்குது. இப்போ பாரு, மொத்தம் 24 கிளாஸ் சொன்னேன்னா ப்ரோ? முடிய போகுது ப்ரோ இது. ஓகே, இது மட்டும் பாரு, 24 கிளாஸ் சொன்னேன்னா இந்த 24 கிளாஸையும் இந்த டேட்டு வைஸாக கொண்டு வந்து போட்டிருக்கேன். இதை நீ செக் பண்ணி பாரு, பார்த்துட்டு சொல்லு. ஓகேவா? அனுப்பிச்சு விடுறியா ப்ரோ? அனுப்பிச்சு விட்றேன். வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடு ப்ரோ. ஓகே ப்ரோ.